Hello friends, I welcome you all to our channel Adapt for 7 Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம். அதில் பார்ட் 3 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஆர்ஆர்பி, குரூப் டி, என்டிபிசி, லோகோ பைலட். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ அதை நம்ம கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செஷனுக்குள்ளே போகிறது முன்னாடி கைஸ் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஆடியோ வீடியோ வந்து கிளியராக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ எல்லாருக்கும் வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கா, ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா செக் பண்ணுங்கள். ஸோ ஆடியோ வீடியோ எல்லாருக்கும் கிளியராக இருக்குங்களா? அப்டேட் பண்ணுங்கப்பா. ஓகே, ஸோ வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ செஷனுக்குள்ளே போயிடலாம், கவனிங்க. ஸோ டாப்பிக்குள்ளே போகிறது முன்னாடி ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான 4th ஃபேஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கான ஒரு சின்ன அறிவிப்பு என்னென்னா, உங்களுக்கான ரிவிஷன் பேட்ச் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா Y207 இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். விச் இஸ் த லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் அமாங் 3/8, 3/5, 2/3 அண்ட் 1/2? ஸோ இந்த 4 ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுல எது வந்து லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன ட்ரிக் அப்படின்னு நான் சொல்கிறேன், கவனிங்க. 3/8, 3/5, 2/3, 1/2. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா நியூமரேட்டரில் மட்டும் ஒரு 0 சேர்த்துக்கோங்க. எல்லா நம்பர் பக்கத்துலேயும் ஒரு 0 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். 30 வந்து நீங்கள் 8 ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, 3.75 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, 6 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ 20 வந்து 3 ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 20 3 ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், ஃப்ராக்ஷன் 6.6 இந்த மாதிரி வருது. ஸோ இப்போது 10 வந்து நீங்கள் 2 ஆல் கேன்சல் பண்ணால் 5 அப்படின்னு வரும். ஸோ இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் எது வந்து லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ இருக்கிறதுல எது லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன், இந்த 2/3 அப்படின்னு நம்ம எடுத்தோம் இல்லையா, இந்த ஃப்ராக்ஷன் தான் லார்ஜஸ்ட். பிகாஸ் அதனுடைய வேல்யூ தான் என்ன வருது, 6.6ன்னு வருது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 2/3. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன். லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன். ஸோ இது கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் எதுவும் டவுட் இல்லை தானே? 2/3. ஓகே, ஸோ அடுத்தது போகலாம். கொஷின் நம்பர் 2 கவனிங்க தொடர்ந்து. கொஷின் நம்பர் 2 வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இங்கே ஃப்ராக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ ஆட் பண்ணிட்டு அதனுடைய சம் வேல்யூ என்ன வருது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். கவனிங்க. 1/6 + 1/12 + 1/20 + 1/30 இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது என்ன வேல்யூ வருது அப்படின்னு சொல்லணும். கவனிங்க. ஸோ எப்படி ஆட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 1/6 என்னுடைய ஃபேக்டர் நான் எடுத்துக்கிறேன். 6 நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 2 × 3 நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ அடுத்தது என்ன வருது உங்களுக்கு, 12 இருக்குது. 12 வந்து நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 3 × 4. இங்கே 3ல் முடிஞ்சிருக்குன்னா அந்த 3 இங்கே வரணும். சேம் 3 வந்து இங்கே வரணும். 3 × 4 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அடுத்த நம்பர் என்ன, 20 வருதா? 20 அப்படின்னா இங்கே 4ல் முடிஞ்சிருக்கு. அப்போ சேம் 4 இங்கே வரணும். 4 × 5, 4 × 5 20. ஓகேங்களா? இங்கே 5ல் முடிஞ்சிருக்கா? அப்போ இங்கே 30 இருக்குது. ஸோ 30 அப்படிங்கிறத நான் எப்படி எழுதலாம், 5 × 6 அப்படின்னு நான் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு நம்பர் சேமாக இருக்க பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது 42 இருக்குது. ஸோ 42 வந்து நான் எப்படி பிரிக்கலாம், ஸோ ஆன் ஸோ ஆன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போகலாம். 42 6 × 7, அடுத்தது 7 × 8, நெக்ஸ்ட் என்ன வருது பாருங்கள் 8 × 9, 8 × 9 இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு, ஸோ லிசன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நல்லா கவனிங்க. இங்கே ஒரு ஃபார்முலா நான் கொடுக்குறேன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.
ஸோ இந்த மாதிரி வரும்போது இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா 1 / difference of denominator value. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும்போது 2 × 3, 3 × 4, 4 × 5, 5 × 6 இந்த மாதிரி வரும்போது difference in denominator value. difference in denominator value. ஸோ denominator வேல்யூவில் வேல்யூக்கான டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 / first value, 1 / first value. இது வந்து ஷார்ட்கட்டு இந்த ஃபார்முலா இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு. அதர்வைஸ் இது கொஞ்சம் லென்த்தியாக போகும் இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு. 1 / last value, 1 / first value minus 1 / last value. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து என்ன பாருங்கள், எல்லாத்துக்கும் 1 தானே வருது. டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 1 தான் வருது. அப்போது 1 / 1. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன 1 / 2. ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன வருது 1 / 2ன்னு வருது. லாஸ்ட் வேல்யூ என்ன வருது பாருங்கள் 1 / 9 வருதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ 1 / 2, லாஸ்ட் வேல்யூ என்ன 1 / 9. இதை எடுத்துக்கோங்க. ஸோ இது சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போது ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 9 - 2 7 அப்படின்னு வரும். 7 / 18. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 7 / 18. ஸோ இது வந்து ஷார்ட்கட் ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஷார்ட்கட் ஃபார்முலா. ஸோ இந்த மாடலில் எப்பாவது கொஷின் வந்தால் இந்த ட்ரிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம் நம்ம, கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம், கவனிங்க. கொஷின் நம்பர் 3. கொஷின் நம்பர் 3 எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். 1 + 1 / 2, 1 + 1 / 3 into 1 + 1 / 4 into 1 + 1 / 5 டாட் 1 + 1 / x இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிம்பிளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க. ஸோ இது சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, இது வந்து கலப்பு பின்னமாக இருக்குது, எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். எல்லாத்தையும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 1 × 2 2, 2 + 1 3, 3/2 ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் இன்ட்டு 3 × 1 3, 3 + 1 4, 4/3 இன்ட்டு 4 × 1 4, 4 + 1 5, 5/4 into 5 × 1 5, 5 + 1 6, 6/5 டாட் டாட் x × 1 x, x + 1. அப்போ நியூமரேட்டர் என்ன வருது x + 1 டிவைடட் பை x அப்படின்னு வரும் டினாமினேட்டரில். ஸோ இதெல்லாமே கேன்சல் ஆயிரும். 3 3 கேன்சல் ஆயிரும், ஓகேங்களா. 4 4 கேன்சல் ஆயிரும், 5 5 கேன்சல் ஆயிரும், 6 6 கேன்சல் ஆயிரும். இந்த மாதிரி கேன்சல் ஆகிட்டே போயிட்டு லாஸ்ட் என்ன வருதுன்னா இந்த xx கூட கேன்சல் ஆயிருமா. ஸோ இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும் இல்லையா, இதுவும் இங்கே கேன்சல் ஆயிரும் ப்ரீவியஸ் டேர்மோட. ஸோ கேன்சல் ஆகிட்டு லாஸ்ட் என்ன வருது அப்படின்னா x + 1/2 மட்டும் வரும் லாஸ்ட்டாக. ஸோ ப்ரீவியஸ் டேர்மில் இங்கே நியூமரேட்டரில் x வரும், அதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு x + 1 மட்டும் இங்கே இருக்கும், இங்கே /2 இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் இதுக்கான வேல்யூ கிடச்சிரும். ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 3க்கான ஆன்சர். கைஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாம், லிசன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4. 4th கொஷின். இதுக்கு முன்னே வந்து இங்கே எல்லாமே ப்ளஸ் கொடுத்துருந்தாங்க, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துலாம். ஸோ ப்ரீவியஸ் கொஷின் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ப்ளஸ் இருந்தது, இதில் இங்கே வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. இதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த 4th கொஷின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். 1ல் ஆஃப் போயிடுது அப்படின்னா 1/2. அப்போ 3 × 1 3, 3 - 1 2, அப்போ 2/3 இந்த மாதிரி வரும். ஸோ 4 × 1 இது வந்து கலப்பு பின்னமாக இருக்கு இல்லையா, தகாபின்னம் மாற்றிக்கோங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்றிக்கோங்க. 4 × 1 4, 4 - 1 that is equal to 3, 3/4. ஸோ டாட் டாட் 19 × 1
19, அந்த 19ல் 1 போச்சு அப்படின்னா 18/19. ஸோ இப்படி சால்வ் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு லாஸ்ட்டாக என்ன வருது பாருங்கள். ஸோ இது எல்லாமே கேன்சல் ஆயிரும், இப்படி கேன்சல் ஆகிட்டே போகும். இங்கே 18 வரும், இந்த 18 கேன்சல் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக இங்கே என்ன வருது பாருங்கள், நியூமரேட்டரில் 1 இருக்குது, டினாமினேட்டரில் 19 இருக்குது. அப்போ சிம்பிளி பண்ணால் என்ன வருது உங்களுக்கு, 1/19 வந்து ஃபைனலாக மிச்சம் நிற்கும், கேன்சல் ஆகாமல் இது மட்டும்தான் அப்படியே நிற்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 1/19. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னப்பா, 1/19. ஸோ 2 கொஷனுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதுங்களா, ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் இந்த கொஷின். ஸோ அடுத்தது பார்க்கலாம், கவனிங்க. கொஷின் நம்பர் 5. ஸோ 5th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 இதுவா, ஓகே, இது வந்து 5, அப்போ இந்த கொஷின் வந்து 6. ஓகேங்களா. ஃபைண்ட் த சம் ஆஃப் சீரீஸ் 1/1.2 + 1/2.3 + 1/3.4, ஸோ அண்ட் ஸோ ஆன் 1/99.100 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம், கவனிங்க. ஒன் செகண்ட்ப்பா. ஆல்ரெடி இந்த மாடல் வந்து நம்ம கொஷின் பார்த்துருக்கோம், கரெக்டுங்களா. ஸோ ப்ரீவியஸாக வந்து இந்த மாடல் வந்து நம்ம கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ சேம் மாடல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 1/1, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டாட் கிடையாது, இது மல்டிபிள் அப்படின்னு மாதிரி வச்சுக்கோங்க. 1/1 1.2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சம் சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ப்ரீவியஸ் சம். ஸோ இந்த மாடல் தான் இது. ஸோ இந்த செகண்ட் சம்மும் இந்த 5th சம்மும் சேம் தான், ஓகேங்களா. ஸோ அப்போ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இது எல்லாமே மல்டிபிள்னு வச்சுக்கோங்க, டாட் கிடையாது, மல்டிபிள் அப்படின்னு எடுத்துக்கோங்க, எல்லாமே மல்டிபிள், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாடலில் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா ஷார்ட்கட் ஃபார்மில், அந்த ஷார்ட்கட் ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ட்கட் ஃபார்மில் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 / difference in denominator value into 1 / first value minus 1 / last value. இதான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கொஷின் சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன வருது, இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வருது, 1 தானே இருக்குது டிஃப்ரென்ஸு. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், 1/1. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன, 1/1 மைனஸ் லாஸ்ட் வேல்யூ என்ன, 1/100. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ என்ன வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதை இக்னோர் பண்ணியிருக்கேன், 1/1ங்கிறது இக்னோர் பண்ணிட்டு, ஸோ 100 - 1 அப்படின்னா 99. ஸோ 99/100, ஓகேங்களா. ஸோ சிம்பிளை பண்ணுறீங்க அப்படின்னா 99/100 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி, 99/100. அடுத்தது கொஷின் நம்பர் 6. கொஷின் நம்பர் 6 என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். A quantity x varies inversely as the square of y. Given that x is equal to 4 when y is equal to 3, the value of x when y is equal to 6. ஸோ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, x varies inversely as the square of y, as the square of y. அப்போ இங்கே வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறேன், கான்ஸ்டன்ட் வந்து கேன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இன்வெர்ஸ்லின்னு சொல்லியிருக்காங்க. எதனுடைய இன்வெர்ஸ் அப்படின்னா y உடைய ஸ்கொயருக்கான இன்வெர்ஸ் தான் x வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும், கரெக்டுங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, x அண்ட் y உடைய வேல்யூ வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே கேங்கிறது ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட், ஓகேங்களா. கேங்கிறது ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட்.
எக்ஸோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க 4, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒய்யோடைய வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க 3. அப்போ இங்கே 3 ஸ்கொயர்னு எடுத்தால் என்ன வருது k/3 ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும் 9 அப்படின்னு வரும். ஸோ அப்போ k உடைய வேல்யூ என்ன 4 × 9 36 அப்படிங்கிறது இந்த k உடைய வேல்யூ, கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஆஸ் பர் த கொஷின் the value of x வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். x உடைய வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஒருவேளை y உடைய வேல்யூ வந்து 6 அப்படின்னு இருந்தால், இப்போ y ஓட வேல்யூ 6 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 6 ஸ்கொயர் என்ன வருது 36. அப்போ k உடைய வேல்யூ என்ன வருது பாருங்கள், k உடைய வேல்யூவும் 36 பிகாஸ் கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ 36. ஸோ அப்போது 36 கேன்சல் ஆகிட்டு 1 அப்படின்னு வரும். அப்போ x உடைய வேல்யூ என்ன 1. ஸோ எப்படி இங்கே 36 வந்தது அப்படின்னா 6 ஸ்கொயர் x is equal to k/y ஸ்கொயரா, y உடைய வேல்யூ 6, k உடைய வேல்யூ 36 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 36 / 6 ஸ்கொயர் ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 1 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ x உடைய வேல்யூ என்ன 1. ஸோ அடுத்தது பார்க்கலாம், கவனிங்க. நெக்ஸ்ட் ஒன் 7வது கொஷின். யூனிட் டிஜிட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபைண்ட் த யூனிட் டிஜிட், ஒன்றாம் இலக்க எண் இது கேட்குறாங்க. 73/98 + 39/87 + 76/99. இதுக்கான ஒன்றாம் இலக்கம் வந்து என்ன வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் கொஞ்சம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பவர் வந்து நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 73/98 கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 39/87 ப்ளஸ் 76/99. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் எதால் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ இந்த பவரெல்லாம் 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். பவரை 4ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வருது அப்படின்னு பாருங்கள். இப்போ 98 4ஆல் டிவைட் பண்ணால் 96 வரைக்கும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு ரிமைண்டர் என்ன வரும்னா 2 அப்படிங்கிற ரிமைண்டர் கிடைக்கும். அதே மாதிரி 87 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 84 வரைக்கும் கேன்சல் ஆகிட்டு ரிமைண்டர் என்ன வருது உங்களுக்கு. ஸோ இதுக்கு ரிமைண்டர் வந்து 3 அப்படின்னு வருதுங்களா. 87ஆ? எஸ். அப்போ ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 3 அப்படின்னு வரும். ஸோ 99 வந்து நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 2 டைம்ஸ் ரிமைனிங் 1. ரிமைண்டர் வந்து உங்களுக்கு இங்கே என்ன வருதுன்னா 3 வரும். ரிமைண்டர் வந்து 3 வரும். ஸோ இப்போ கவனிங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் இந்த 73ல் யூனிட் டிஜிட் என்னன்னு பாருங்கள் 3. இங்கே ரிமைண்டர் என்ன வருது 2ன்னு வருது. அப்போது இந்த 3 அந்த ரிமைண்டர் என்ன வருதோ அதை வந்து பவராக எடுத்துக்கோங்க 3 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அப்போ இதுக்கான யூனிட் டிஜிட் என்ன வருது உங்களுக்கு, இந்த 73/98 இருக்கு இல்லையா. இது வந்து நம்ம எப்படி சிம்பிளை பண்ணுறோன்னா, யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கிட்டோம். 73ல் 3 அப்படிங்கிற யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இங்கே ரிமைண்டர் வந்து என்ன வந்தது 2, அந்த 2 வந்து பவராக நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ 3 ஸ்கொயர்னு வருது. அப்போ 3 ஸ்கொயருக்கான வேல்யூ என்ன 9. அப்போது 73/98 அதனோட யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னா 9 அப்படிங்கிறது தான் அதனோட யூனிட் டிஜிட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 39/87. ஸோ இதுக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்கள். 39ல் பவர் 87, இதில் யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னா 9 பவர் என்ன வரும் 3 வரும். 9 கியூப் வந்து என்ன வரும் 729 வருமா. 729 அதில் லாஸ்ட் டிஜிட் என்ன 9. அப்போ இதுக்கும் என்ன தான் வருது அப்படின்னா 9 அப்படின்னு தான் வருது இதுக்கும். ஸோ அடுத்தது 76/99 இதில் யூனிட் டிஜிட் என்ன 6. ஸோ இதுக்கு ரிமைண்டர் என்ன வந்தது 3 வந்தது. ஸோ 6/3. ஸோ 6 கியூப் வந்து என்ன வருது 216 216. அதில் 6ங்கிறது லாஸ்ட் நம்பர். ஓகேங்களா? லாஸ்ட் டிஜிட், அதாவது யூனிட் டிஜிட். ஸோ இப்போ எல்லா யூனிட் டிஜிட்டும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்கள். 9 + 9 + 6 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 18 + 6 என்ன வருது உங்களுக்கு 24ன்னு வரும். 24ல் நமக்கு தேவை யூனிட் டிஜிட் மட்டும் தான். அப்போ 20ல் வரக்கூடிய 24ல் வரக்கூடிய 2வை கேன்சல் பண்ணிடுங்க. லாஸ்ட் டிஜிட் என்ன வருது அப்படின்னு மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து 4. ஆன்சர் வந்து என்ன வருது 4. ஸோ 7th கொஷனுக்கான ஆன்சர் என்ன 4.
ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்கள். எஸ். ஸோ அடுத்தது பார்க்கலாம். கொஷின் நம்பர் 8. 8th கொஷின் கவனிங்க. ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கியூப் ரூட் ஆஃப் 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, 4th ரூட் ஆஃப் 3, 6th ரூட் ஆஃப் 9 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து லார்ஜஸ்ட் சர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட்டு சர்ட் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இதை கியூப் ரூட் ஆஃப் 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, 4th ரூட் ஆஃப் 3, 6th ரூட் ஆஃப் 9 இதில் எது வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருக்கிறதுல எது வந்து பெரிய சர்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இதில் இந்த 4 நம்பரில் எது வந்து பெரிய நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, கியூப் ரூட் ஆஃப் 4 அப்படிங்கிறது நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதலாம், 4 பவர் 1/3 அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம், 2 பவர் 1/2 அப்படின்னு சொல்லலாம். 4th ரூட் ஆஃப் 3ங்கிறத 3 பவர் 1/4 அப்படின்னு சொல்லணும். 6th ரூட் ஆஃப் 9 அப்படிங்கிறத 9 பவர் 1/6 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி எழுதணும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பவர் எல்லாத்துக்கும் வந்து பவரில் வரக்கூடிய டெனாமினேட்டர் நம்பர் இந்த 3, 2, அப்புறம் இந்த 4, இந்த 6 இந்த 4 நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்சிஎம் எடுக்கிறீங்க. எல்சிஎம் ஆஃப் 3, 2, 4, 6 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து என்ன வருது, 12 அப்படின்னு வருதா. ஸோ இந்த பவரில் வரக்கூடிய டெனாமினேட்டர் அது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து என்ன வருது, 12 அப்படின்னு வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் நீங்கள் 12ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போது இன்ட்டு 12 எல்சிஎம்மால் மல்டிப்ளை பண்ணிடுங்க எல்லாத்தையும். எல்சிஎம்மால் மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு என்ன வருது பாருங்கள் இது. ஸோ 3யும் 12 கேன்சல் பண்ணால் 4 வருமா, 2ம் 12 கேன்சல் பண்ணால் 6 வருதுங்களா. அடுத்தது 4ம் 12 கேன்சல் பண்ணால் 3 வரும். 6ம் 12 கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, 2 வருது. அப்போ இதை ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள். ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணால் இங்கே என்ன வருது, இந்த ஸ்டெப்பில் 4 பவர் 4 இருக்குது. 4 பவர் 4, 2 பவர் 6, 3 பவர் 3, 9 பவர் 2. இப்போது இந்த 4 நம்பரில் எது வந்து லார்ஜஸ்ட் நம்பர் அதை நீங்கள் சொல்லணும். 4 பவர் 4 என்ன, 256. 2 பவர் 6 என்னுடைய வேல்யூ என்ன, 64. 3 பவர் 3 என்னுடைய வேல்யூ என்ன, 27. 9 பவர் 2 என்னுடைய வேல்யூ என்ன, 81. ஸோ இதில் எது வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னு பாருங்கள். 256 அப்படிங்கிறது தானே லார்ஜஸ்ட். அப்போ இதுக்கான சர்ட் எது அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 4 இதுதான். ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ வந்து இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஸோ இது புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும்? அப்டேட் பண்ணுங்கள். ஸோ எது வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து லார்ஜஸ்ட். ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அப்டேட் பண்ணுங்கப்பா. நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 9. 9th கொஸ்டின். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சர்ட்ஸ் வந்து நீங்கள் டிசைனிங் ஆர்டரில் எழுதணும். 4 ரூட் 3, 6 ரூட் 10, 12 ரூட் 25 இது வந்து நீங்கள் என்ன ஆர்டரில் எழுதணும், டிசைனிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ எப்படி எழுதணும், 4 ரூட் 3, 6 ரூட் 10, அடுத்தது 12 ரூட் 25. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நம்பர் எல்லாத்துக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்துருங்க. 4, 6, 12 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துருங்க. ஸோ அப்போ என்ன வருதுன்னா, முதல்ல 3 பவர் 1/4 எழுதிக்கோங்க, 10 பவர் 1/6 எழுதிக்கோங்க, அதே மாதிரி 25 பவர் 12 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுங்க. இந்த 4, 6, 12 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன வருது, ஸோ 12ங்கிறதே எல்சிஎம் தானே இந்த 3 நம்பருக்கு. ஸோ 12ங்கிறதே என்ன, எல்சிஎம் தான். பிகாஸ் இந்த 12 இதாலையும் டிவைட் ஆகும், இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகும். ஸோ 12ங்கிறது எல்சிஎம். அப்போ இந்த 12ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். பவர் எல்லாத்தையும் 12ஆல் எல்சிஎம்மால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வருது, 3 டைம்ஸ் 4, இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் 6, இதை கேன்சல் பண்ணால் 1 டைம் 12. ஸோ அப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். 3 பவர் 3, 10 பவர் 2, 25 பவர் 1. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, 27. இது 10 ஸ்கொயர் வந்து என்ன, 100. 25 பவர் 1 வந்து என்ன, 25. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் டிசைனிங் ஆர்டரில் எடுத்து எழுதணும். டிசைனிங் ஆர்டரில் எடுத்து எழுதுனா முதல்ல எது வரும், பெரிய நம்பர் சின்ன நம்பர். பெரிய நம்பர் இது 100. 100க்கான ஃப்ராக்ஷன் 6 ரூட் 10.
அப்போ எது முதல்ல வரணும், 6√10 வந்து முதல்ல எடுத்து எழுதணும். அடுத்தது எது வரும், 27 தான் வரும் அடுத்தது. அப்போ 4√3 வந்து ரெண்டாவது வரும் இந்த நம்பரு. அடுத்த நம்பர் எது, 25 வந்து மூணாவது வரும். அதுக்கான தேர்ட் என்ன அப்படின்னா 12√25. ஸோ இந்த ஆர்டர் வந்து எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களோ அதுதான் கரெக்டு. ஸோ எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள், 6√10, 4√3, 6√10, 4√3, 12√25. ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குங்களா? ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அப்டேட் பண்ணுங்கள். அடுத்தது 10th கொஷின், கொஷின் நம்பர் 10. 10th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம், கவனிங்க. ஸோ கவனிங்க, how many devices are there of 170? இந்த 170க்கு எத்தனை டிவைசஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பாருங்கள். முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 170யை நீங்கள் ஃபேக்டர்ஸாக பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 170 நான் எப்படி பிரிக்கிறேன், 10 × 17 அப்படின்னு பிரிக்கிறேன். இந்த 10 எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 2 × 5ன்னு பிரிக்கிறேன். ஸோ அப்போது இதை நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதணும் அப்படின்னா 2 × 5 × 17 இந்த மாதிரி எழுதலாம். 2 × 5 × 17 இந்த மாதிரி நம்ம எழுதலாம். 2 × 5 × 17. இதுக்கான டிவைசஸ், நம்பர் ஆஃப் டிவைசஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எது ப்ரைம் நம்பர்ஸ், 2ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், 5ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், 17ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். இதனுடைய பவர் என்ன, எல்லாத்துக்கும் 1 1 இருக்கிறதா தான் அர்த்தம் பவர். இந்த பவர் வந்து ஒன்று நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடணும். பவர் வந்து ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரு பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இதோட ஒரு பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், இதனுடைய பவரும் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுறேன். எதனுடைய பவர் இன்க்ரீஸ் பண்ணால் ப்ரைம் நம்பருக்கான பவரை மட்டும் 1 இன்க்ரீஸ் பண்ணணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ப்ரைம் நம்பருக்கான பவர் மட்டும் 1 இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வருது, 2ன்னு வரும், இங்கே என்ன வரும், 2ன்னு வரும், இங்கே என்ன வரும், 2ன்னு வரும். இந்த பவர் மூணுத்தையும் இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 2 × 2 தட் இஸ் ஈக்குவல் டு 8. இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ அப்போ எத்தனை டிவைசஸ் இருக்குது அப்படின்னா டோட்டலாக 8 டிவைசஸ். டோட்டல் டிவைசஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்தால் இப்படி சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. இந்த மாடலில் கொஷின் எப்போது வந்தால் ப்ரைம் நம்பருக்கான பவர் வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த பவர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். இந்த விஷயத்தை வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிடுங்க. முதல்ல ஃபேக்டர்ஸ் வந்து பிரிக்கணும். நீங்கள் பிரிச்சுட்டு அந்த ப்ரைம் நம்பருக்கான பவர் என்ன, அடுக்கு என்னவோ அதை அந்த அடுக்கை வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். +1 +1 +1 அப்படின்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு எல்லா அடுக்கையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது கிளியராக பாருங்கள், 8ங்கிறது ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 8. ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள் ஃபேக்டர்ஸ். ஷிவானி, வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். 2 5 17 10 6 வேறு ஏதாவது நடுவில் மிஸ் பண்ணியிருக்கீங்களா? அதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள். 34 மிஸ் ஆயிருக்கா? 34 ஒன்று மிஸ் பண்ணியிருக்கீங்க. வேறு என்ன ஃபேக்டர் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஓவராலாக 8 ஃபேக்டர்ஸ் வரணும். ஸோ 170 34 ஆல் டிவைட் ஆகும் 5 டைம்ஸ். 5 டைம்ஸ் வரும் இல்லையா, 34 × 5. ஸோ அதனால் 34ங்கிறதும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஸோ நீங்கள் கொடுத்தது 170. ஓகே, 170க்கான ஃபேக்டர்ஸ் கொடுத்துருங்க. அதில் 34 மிஸ் ஆயிருக்கு. இன்னொரு ஃபேக்டர் என்னென்னு செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது 11th ஒன். ஸோ கொஸ்டின் நம்பர் 11 என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இஃப் எ நம்பர் இஸ் டிவைடட் பை 84, ஒரு நம்பர் வந்து 84ஆல் டிவைட் ஆகுது, தென் வி கெட் 20 ஆஸ் ரிமைண்டர். ஒரு நம்பரை வந்து 84ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வருது, 20 அப்படிங்கிற ரிமைண்டர் வந்து கிடைக்குது. இஃப் டிவைஸ் ஆஃப் த நம்பர் இஸ் டிவைடட் பை 21,
if twice of the number is divided by 21, what will be the remainder? What will be the remainder? ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஒரு நம்பரை வந்து நீங்கள் 84ஆல் டிவைட் பண்ணும்போது அது என்ன நம்பர்னு தெரியாது. உதாரணத்துக்கு நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். எக்ஸுங்கிற நம்பரை 84ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வருது அப்படின்னா 20ங்கிற ரிமைண்டர் வருது. கரெக்டுங்களா? இஃப் twice of the number is divided by 21. ஸோ இப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கவனிங்க. ஸோ இங்கே ஃபேக்டர்ஸ், இந்த எக்ஸை வந்து 84ஆல் கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணால் எத்தனை டைம் அப்படின்னு தெரியாது. அதனால் இது வந்து கே டைம்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். 84 into k, 84 into k plus 20, that is equal to that number x அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் என்ன அப்படின்னா let the number, அந்த நம்பர் வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா x அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த 84ஐ கேவால் மல்டிப்ளை பண்ணிட்டு 20 அந்த ரிமைண்டர் ஆட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த நம்பர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர் அதனுடைய ட்வைஸ் ஆஃப் த நம்பர் அப்படின்னா அதனுடைய 2 மடங்கு, அந்த நம்பருடைய 2 மடங்கு 84k + 20 by 21. அந்த நம்பரை 21ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இது வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். 84 into 2, 168k plus 40 by 21. ஸோ இந்த மாதிரி வருதுங்களா? ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இதை விட்டுருங்க. இந்த 121 அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமே காமன் இல்லையா? அதனால் 168k divided by 21 plus 40 by 21. ஸோ இது வந்து கரெக்டாக வந்து டிவைட் ஆகும். 168kன்றது 21ஆல் கரெக்டாக டிவைட் ஆகும். அதனால் இதை இக்னோர் பண்ணிடலாம். இப்போ 40 by 21 மட்டும் நீங்கள் கரெக்டாக டிவைட் பண்ணி சொல்லுங்கள் என்ன ரிமைண்டர் வருது அப்படின்ட்டு. 40 by 21, 40ஐ 21ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வருது? 19 அப்படிங்கிற ரிமைண்டர் கிடைக்குதா? மீதி வகுப்படாத எண் என்ன? 19. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 19. ஸோ 19 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் அஷ்யூம் பண்ணி கூட சால்வ் பண்ணலாம்ப்பா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் அஷ்யூம் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். வினோத்குமார் கொடுத்துட்டார் பாருங்கள் அந்த ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு. 85, டோட்டலாக 8 நம்பர்ஸ் வரணும். ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் புரிஞ்சுதா? 11th கொஷின் புரிஞ்சுதா அப்படின்னு அப்டேட் பண்ணுங்கள். வினோத், சிவானி அண்ட் அழகராஜா. ஸோ 11th கொஷின் எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? இல்லை சம் நம்பர் நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. அந்த கேங்கிற இடத்துல சம் நம்பர் அஷ்யூம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஷார்ட்கட். இப்போ சம் நம்பர் நான் அஷ்யூம் பண்ணி காட்டுறேன், கவனிங்க. நல்லா கவனிங்க. இப்போ உதாரணத்துக்கு 84, 20. இப்போ ஒரு குறிப்பிட்ட நம்பர் n அப்படிங்கிற நம்பரை 84ஆல் டிவைட் பண்ணுறேன். எனக்கு ரிமைண்டர் என்ன வருது? 20 வருது. இப்போ என்னுடைய வேல்யூ, இப்போ ஃபேக்டர் வந்து என்னன்னு தெரியாது, k. ஓகேங்களா? ஃபேக்டர் வந்து k. இந்த k உடைய வேல்யூ 1 அப்படின்னு நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். k is equal to 1 அப்படின்னா 84 into 1 plus 20. அப்போ அந்த நம்பர் வந்து என்ன அப்படின்னா 104. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் அஷ்யூம் பண்ணிக்க வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா 104. இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு என்ன வருது? 104. ஸோ இப்போ 104 அப்படிங்கிற நம்பரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 84ஆல் டிவைட் பண்ணுறேன். எனக்கு ரிமைண்டர் என்ன வருது? 20ங்கிற ரிமைண்டர் வருது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த நம்பருடைய 2 மடங்கு, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நம்பருடைய 2 மடங்கு அப்படின்னா என்ன வருது? 208. 208 நான் எதால் வகுக்கணும்? இப்போது 21ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி 21ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன ரிமைண்டர் வரும்?
என்ன ரிமைண்டர் வரும் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ 208ல் எத்தனை 21 இருக்குது? 1 டைம் தான். ஸோ 19 டைம்ஸ் வருதா? ஏன்னா 10 டைம்ஸ் அப்படின்னா 210 வந்துடும் கரெக்டுங்களா? ஸோ 10 டைம்ஸ் அப்படின்னா கரெக்டாக வந்து என்ன வருது? ஸோ செக் பண்ணுங்கள். அப்போ என்ன வருது? 9 டைம்ஸ் வரும் உங்களுக்கு. 9 டைம்ஸ் இது வந்து கேவுடைய வேல்யூ கரெக்டுங்களா? ஃபேக்டர். அப்போ இதில் 9 × 21 என்ன? 9 × 21 189. அப்போ 208ல் 189 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், ரிமைண்டர் என்னன்னு தெரிஞ்சிடும். ரிமைண்டர் என்ன வருது பாருங்கள். கரெக்டாக 19 வருதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் அஷ்யூம் பண்ணிட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த 84யும் 20யும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் அந்த பர்டிகுலர் நம்பர்னு வச்சு, அந்த நம்பர் வந்து அதுதான் அப்படின்னு வச்சுக்கிட்டு அப்படியும் ட்ரை பண்ணலாம் நீங்கள். இது ஷார்ட்கட்டு. ராஜாஜி கேட்டிருந்தீங்க, இப்போ சொன்னது வந்து ஷார்ட்கட்டு. ஸோ அடுத்தது பார்க்கலாம். 12th one. A number on being successfully divided by 12 and 15 leaves remainder 4 and 6. இப்போ ஒரு நம்பரை வந்து 12ஆல் வகுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மீதி அதாவது ரிமைண்டர் வந்து 4 கிடைக்கும். அதே நம்பரை வந்து 15ஆல் வகுத்தா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 6 கிடைக்கும். அப்படின்னா ஃபைண்ட் த ரிமைண்டர் when the same number is divided by 180. அதே நம்பர் வந்து நீங்கள் 180ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கவனிங்க. ஒரு நம்பரை வந்து நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து என்ன வருது? 4 கிடைக்குதா? அதே மாதிரி ஒரு நம்பரை வந்து 15ஆல் டிவைட் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வருது? 6 வருதுங்களா? ஸோ இப்போ சேம் நம்பரை நீங்கள் 180ஆல் டிவைட் பண்ண என்ன ரிமைண்டர் வரும்? ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஒன் செகண்ட்ப்பா, வேறு ஏதாவது ட்ரிக் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் இந்த கொஷனுக்கு. ஓகே, இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இட் அண்ட் ட்ரையல் மெத்தட்னு சொல்லுவோம். ஒரு நம்பரை வந்து 12ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 12ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரணும்? ரிமைண்டர் வந்து 4 வரணும். அதே மாதிரி 6ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு இது 15ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 6 வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 15ஓட 6 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள்? 21. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்துடலாம் உங்களுக்கு. அதர்வைஸ் நீங்கள் ஆப்ஷன் மெத்தட் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆப்ஷன் மெத்தட் கூட ட்ரை பண்ணலாம் இந்த கொஷனுக்கு. ஆப்ஷன் மெத்தட் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் 76. இப்போ அந்த பர்டிகுலர் நம்பர் என்னன்னு தெரியாது எக்ஸ். அந்த பர்டிகுலர் நம்பர் என்னன்னு தெரியாது எக்ஸு. அந்த நம்பரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 180ஆல் டிவைட் பண்ணுறேன். 180ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வருது? 76 அப்படின்னு சொல்லக்கூடிய ரிமைண்டர் வருது. ஓகேங்களா? 180ஆல் டிவைட் பண்ணுறேன், எனக்கு என்ன வருது அப்படின்னா 76 அப்படின்னு சொல்லக்கூடிய ரிமைண்டர் வருது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180k + 76. 180k + 76. இப்போ k உடைய வேல்யூ 1 அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்போது 180 + 76. 180ஓட 76 ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள்? 180 + 76 256ன்னு வருதா? இப்போ அந்த பர்டிகுலர் நம்பர் என்ன அப்படின்னா 256 தான். இந்த 256ஐ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். அதே மாதிரி 256ஐ வந்து நீங்கள் 15ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். அப்படி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 4 and 6 வருதா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஆப்ஷன் மெத்தட் வந்து பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நீங்கள்.
ஸோ 12 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 256 டிவைட் பை 12. ஸோ எத்தனை டைம் வரும், 21 டைம்ஸ் வரும். 21 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ 21 × 12 என்ன வருது பாருங்கள், 252 வருது. அப்போ 252ல் 256 போனால் 4. எஸ், இது கரெக்டாக வெரிஃபை ஆகுது. அதே மாதிரி 256 வந்து நீங்கள் 15 டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 15 டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை டைம் கேன்சல் ஆகும், 17 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ அப்போது 17 × 15 வந்து என்ன அப்படின்னா 255. 255 வருதுங்களா? 17 × 15. எஸ். ஸோ கரெக்டாக டேலி ஆகுதா? ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 6 வரணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இது மேட்ச் ஆகலை. இந்த இடத்துல ரிமைண்டர் 1 வருது, மேட்ச் ஆகலை. அதே வந்து 74ஆல் நீங்கள் பண்ணால் கரெக்டாக வருதுங்களா? அதையும் செக் பண்ணி பார்த்தலாம் இருங்க. இப்போ 74ன்னு எடுத்துக்கிட்டால் 180 + 74 கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். $254 வருது. இந்த 254 வந்து நீங்கள் 12 டிவைட் பண்ணி பாருங்கள். 12 டிவைட் பண்ணால் உங்களுக்கு 21 டைம்ஸு இல்லை 2 தான் வருது. ஸோ கரெக்டாக இது டேலி ஆகல. ஆன்சர் வந்து none of this. ஆன்சர் வந்து none of this. ஸோ none of this கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிவர்ஸ் அப்ரோச் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆப்ஷன் மெத்தடு. ஸோ 76 வரல, 74 வரல, 75 ஆப்வியஸாக வராது. அப்போ none of this. அடுத்தது 13th கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த மாடலை வந்து நேற்றுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் மாடல் தான். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் 5s அண்டு நம்பர் ஆஃப் 2s இதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணோம். ஸோ எத்தனை 5s வருது, எத்தனை 2s வருது அப்படின்னு நீங்கள் மெஷர் பண்ணணும், அதை கண்டுபிடிக்கணும். இங்கே 5 × 5, இந்த இடத்துல என்ன வருது பாருங்கள், 15 × 5 3 × 5 15, 15 × 5. ஸோ 95. இது வந்து 19 × 5 நம்ம பிரிக்கலாம். 135 அதில் எத்தனை 5 இருக்குது அப்படின்னு பாருங்கள். 27 × 5 நம்ம பிரிக்கலாம். இதை 37 அப்படிங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ 37 வரும். 93 இதுவும் அப்படியே தான் வரும் 93 அப்படின்ட்டு. பிகாஸ் அதில் வந்து 5s 5s 2s வராது. இல்லை 64 ஸோ இதை வந்து 2 × 32ன்னு பிரிக்கலாம். இந்த 32 வந்து நம்ம 2 × 16ன்னு பிரிக்கலாம். இந்த 16 வந்து 2 × 8ன்னு பிரிக்கலாம். இந்த 8 வந்து 2 × 4ன்னு பிரிக்கலாம். இந்த 4 வந்து 2 × 2ன்னு பிரிக்கலாம். மொத்தத்தில் 1 2 3 4 5 6. அப்போ 2^6 அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ எத்தனை 2s இருக்குன்னா 6 டைம்ஸ் 2s இருக்குது. எத்தனை 5s இருக்குது அப்படின்னு பாருங்கள். எத்தனை 5s இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் டோட்டலாக எத்தனை 5s வந்திருக்கு. இது வந்து 2^6 அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு 5 வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு 5 2, இந்த இடத்துல ஒரு 2 2 + 2 4 4 + 2 6. அப்போ எத்தனை 5s வந்திருக்குன்னா 6 டைம்ஸ் 5s வந்திருக்கு, 6 டைம்ஸ் 2s வந்திருக்கு. அப்போ எத்தனை 0 இருக்கும், 5 × 2னா 10 அப்படின்னு வருமா. 5 × 2 10. அப்போ 6 டைம்ஸ் 5 இருக்குது, 6 டைம்ஸ் 2 இருக்குது. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா தெளிவாக சொல்கிறேன். 5 5 5 5 5. ஸோ இந்த மாதிரி 6 டைம்ஸ் 5 இருக்குது, 6 டைம்ஸ் 2 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணால் ஒரு 0 வருமா. இது ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணால் 10ல் ஒரு 0 வருமா. இது ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணால் ஒரு 0. அப்போ டோட்டலாக எத்தனை 0s வரும், 6 டைம்ஸ் 0 வரும். அப்போ நம்பர் ஆஃப் 0s அப்படின்னு பார்த்தா 6 zeros. எத்தனை 0 இருக்குது பாருங்கள், 6 zeros இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி.
ஸோ இது கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் ஃபைவ்ஸ் நீங்கள் செக் பண்ணணும், நம்பர் ஆஃப் டூஸ் வந்து செக் பண்ணணும். இதில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 14. ஸோ இது கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ ஷிவானி, நமக்கு தேவையானது வந்து நம்பர் ஆஃப் ஃபைவ்ஸ் எத்தனை, நம்பர் ஆஃப் டூஸ் எத்தனை அப்படின்னு தான் பார்க்கணும். 31 × 3 அந்த மாதிரி நீங்கள் பிரிக்கக்கூடாது. ஃபேக்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நமக்கு டூஸு ஃபைவ்ஸு இதில் வரக்கூடிய ஃபேக்டரை மட்டும்தான் செக் பண்ணணும், மற்ற ஃபேக்டரில் செக் பண்ணக்கூடாது. இப்போ 3யோட ஃபேக்டர் நமக்கு தேவையில்லாது, பிகாஸ் 3யோட ஃபேக்டர் வச்சுட்டு நம்மளால் 0 ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இது புரிஞ்சுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? அடுத்தது question number 14. If a number p is divided by 228, then we get 4 as remainder. If p power 4 is divided by 19, what will be the remainder அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனிங்க. இப்போ p அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பரை 228 ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ ரிமைண்டர் என்ன வருதுன்னா 4 வருது. ஸோ இதை கேன்சல் பண்ணால் எத்தனை டைம் வரும்? k டைம்ஸ். ஓகேங்களா? k டைம்ஸ் 228. அப்போது என்ன அந்த p அப்படிங்கிறது என்ன அப்படின்னா p is equal to 228, அதோட இந்த கேவை மல்டிப்ளை பண்ணுங்கள், கே, அதோட இந்த ரிமைண்டர் வந்து சேர்த்துக்கோங்க, ப்ளஸ் 4. அப்போ p உடைய வேல்யூ என்ன அப்படின்னா 228k + 4. ஓகேங்களா? இப்போ p பவர் 4 அப்படின்னா 228k + 4 ஹோல் பவர் 4, பிகாஸ் p உடைய வேல்யூ தானே. அப்போ அதை வந்து எதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 19 ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 19 ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 228 இந்த 19, ஸோ ரெண்டும் கேன்சல் பண்ணால் எத்தனை டைம் வருதும் பாருங்கள். 228 / 19. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 12 டைம்ஸ் வருமா? இதில் ஏதாவது ரிமைண்டர் வருதான்னு பார்த்தா வரல, ரிமைண்டர் எதுவும் வரல. ஸோ அதனால் எது மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த 4 பவர் 4 வருது இல்லையா, அதை எடுத்துக்கோங்க நீங்கள். அப்போ 19 டைம்ஸு அப்போ 4 பவர் 4 / 19 இதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இப்போது. அப்போ 4 பவர் 4 அப்படின்னா என்ன? 256. 256 வந்து 19 ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 19 ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் வருது? கேன்சல் பண்ணால் 13 டைம்ஸ் வரும். அப்போ ரிமைண்டர் என்ன வருது பாருங்கள், இது 13 டைம் கேன்சல் ஆகுது. ரிமைண்டர் என்ன வருது அப்படின்னா 9 அப்படிங்கிற ரிமைண்டர் வருது. அப்போ 13 × 19, 13 × 19 என்ன வருது? 247. ஸோ 256ல் இந்த 247 போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், 9 வருதுங்களா? எக்ஸாக்டாக 9 வருது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 9. ஸோ 9 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அழகுராஜா 7 அப்படின்னு சொல்லிக்கிங்க, மறுபடியும் செக் பண்ணுங்கள். 256 19ஆல் வகுத்து பாருங்கள், எவ்வளோ மீறுது, மீதி தான் கேட்குறாங்க அவங்க, எவ்வளோ மீறுது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். வகுப்படாமல் மீறக்கூடிய அந்த நம்பர் 9. ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 15. ஸோ இப்போ இந்த ரிமைண்டர் பேஸ் பண்ணி ஏதாவது கொஷின் கேட்டால் நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும் இல்லையா? இந்த மாதிரி கொஷின் ஏதாவது வருது எக்ஸாமில் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும், பிகாஸ் ஐடியாஸ் வந்து நான் கொடுத்துட்டேன், எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்து கொஷின் நம்பர் 15 பாருங்கள். த HCF அண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஆர் 15 and 6300 ரெஸ்பெக்டிவ்லி. த நம்பர் ஆஃப் பாசிபிள் பேர்ஸ் ஆஃப் த நம்பர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? HCF வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HCF that is equal to 15. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து 6300 ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் வந்து HCF இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு HCF இன்ட்டு செகண்ட் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வருது பாருங்கள், HCF வந்து 15, ஃபஸ்ட் நம்பர் வந்து என்னன்னு தெரியாது, ஏன்னு வச்சுக்கிறேன். HCF வந்து 15, செகண்ட் நம்பர் என்னன்னு தெரியாது, பின்னு வச்சுக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் வந்து என்ன 6300. ஓகேங்களா? ஸோ இப்போது இதிலேருந்து நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா ஏபி வந்து நம்ம எடுத்துக்கலாம்.
ஏபி வந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இதை 15ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 6300 15ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 6300 அதை 15ஆல் கேன்சல் பண்ண உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 420 வரும். இந்த 420 மறுபடியும் இந்த 15ஆல் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது 28 டைம்ஸ் வரும். அப்போ ஏபி தட் இஸ் ஈக்குவல் டு 28 வருது. மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 28 வரும். அப்போ எந்தெந்த நம்பர் 1 × 28 சொல்லலாமா, 2 × 14 சொல்லலாம். அடுத்தது என்ன வருது பாருங்கள், 4 × 7. வேறு என்ன பேர் வந்து வரும் அப்படின்னு பார்க்கலாம். வேறு ஏதாவது பேர் வருமா, இல்லை. 28 வந்து இந்த 3 பாசிபிலிட்டியில் தான் வரும். இதில் எந்த 2 மட்டும் பாசிபிள் அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். எந்த 2 பேர் வந்து பாசிபிள் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். எது 2 வந்து பாசிபிள் அப்படின்னா இந்த 214 வராது. ஏன்னா ரெண்டுமே வந்து கோ ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும். அப்போ 128 47 இது மட்டும் பாசிபிள், இது பாசிபிள் கிடையாது. அப்போ பாசிபிள் பேர்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தா 1,28 அடுத்தது 4,7 இந்த 2 பேர் தான் பாசிபிள். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 2. ஸோ இது கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். இந்த மாடல் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். நேற்றுக்கு கொஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஓவராலாக 15 கொஷின்ஸ் வந்து நான் இந்த செஷன் கொண்டு வந்திருந்தேன். அண்டு குரூப் 2க்கான பேட்ச் வந்து இந்த February 20th, இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க டிலே பண்ணாமல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள். குரூப் 2க்கான பேட்ச் அண்டு குரூப் 4க்கான பேட்ச் அண்டு லேப் அசிஸ்டண்ட்டுக்கான பேட்ச் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது, ரெக்கார்டட் வீடியோஸ். ஸோ அதை நீங்கள் பார்த்து எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஜாயின் பண்ணதுக்கு Y207 இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அண்ட் இண்டிவிஜுவல் பேட்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஹிஸ்ட்ரி யூனிட் 9, அப்புறம் ஜாகிரஃபி யூனிட் 8, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதுக்கான இண்டிவிஜுவல் பேட்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க Y207 இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஆர்பி NTPCக்கான மெமரி பேஸ்டு கொஷின்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணிட்டு இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகேப்பா. ஸோ என்னோட இந்த செஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறுபடியும் நாளைக்கு வந்து அடுத்த செஷனில் வந்து மீட் பண்ணலாம். ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.